காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் வருஷம் கார்த்திகை மாதம் மட்டும் வர ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய கடஞாயிறு அப்படின்ற ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் ஆகிட்டு தான் வந்தோம். அதாவது இருட்டிடுச்சு. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக போகிறோம். நானும் சக்தியுமே கடைலாம் லெஃப்ட் சைடில் நிறையவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம ஷூட் பண்ண வீடியோவில் இருந்த கூட்டத்தை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் இயர் தான் நடக்கும். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சக்தியும் சீக்கிரமாகவே வந்துட்டோம். பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக இடம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஓகே வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் உள்ளே நுழைஞ்சா செம்ம கூட்டம். சரி எப்படியாச்சும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் தானே ஆகணும். வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெக்கார்ட் போட்டேன்டா. அதுல முதல் வாரமே கண்டென்ட் முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம அடுத்த டைம் வர சொல்ல எஸ்டிடி என்னன்னு கேட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எஸ்டிடி என்ன வரலாறு தானே. பட் ஆனா நீ அதை பத்தி ரிசர்ச்சும் பண்ணல, எதுவும் பண்ணல. சரி விடு ஏங்க எஸ்டிடி தானே, எஸ்டிடிலாம் இப்போ சொல்லணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. விடு. 0 டபுள் போட்டானே எஸ்டிடி போட்டு நம்மளுக்கு அதான சொல்லலாம். சரி விடுவா, கோயிலுக்கு போனோம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இன்னைக்கு லாஸ்ட் வாரம்ல, அதனால செம்ம கூட்டம். சரி ஓகே மன்னிச்சுக்கோங்க. முதல் வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி வாரம் வர வேண்டிய நிலைமை, அந்த சூழ்நிலையில வந்து மாட்டிக்கொண்டு விட்டேன். ஆகையால் தான் வீடியோ போட முடியல. அந்த பையன் அப்படி குறையிறான். யாரும் தெரியும் அல்ல பேத்துருவேன். என்னடா பாக்குற, வாயெல்லாம் வச்சிருவேன். சும்மா சொன்னா. அதாவது என்னன்னா கச்சபேஸ்வரர் கோவிலில் கடஞாயிறு திருவிழா கடைசி வாரம் இன்னைக்குதான் 5வது வாரம். இதோட இந்த ஃபெஸ்டிவல் முடியுது இந்த வருஷம். உன் மூஞ்சி கருப்பா இருக்கு. சரி என் மூஞ்சி ஏன் கருப்பா இருக்குது? என் மூஞ்சி கருப்பு தான்டா. என் மூஞ்சி தாண்டா கருப்பா இருக்கு நான் சொல்லணும். இது என்னடா இது புது பொருளையா இருக்குது. எந்த மட்டும் நீ அழகா தாண்டா இருக்கிற, நான் தாண்டா கேவலமா இருக்கிறேன். இந்த அழகா இருக்கிற பசங்க, இந்த அழகா இருக்கிற பசங்க கூட வரக்கூடாது, நம்மள அசிங்கப்படுத்திடுவானுங்க. செம்ம கூட்டம் மக்களே. ஏன்னா இது கடைசி இல்ல, லாஸ்ட் வாரம் இல்ல, அதனால செம்ம கூட்டம். என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. போன தடவை ஒருத்தர் கண்டென்ட் போன வாரமாச்சு, அதாவது லாஸ்ட் டைம் வீடியோலயாச்சும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டோம். இந்த டைம் என்ன பண்ண போறோம், யாருன்னா வாங்கி தராங்க பாப்போம். பாதி பேர் வெறும் வீடியோ பாக்குறாங்க. நான் யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தேன். அதில் பாதி ஒன்று தான் பண்ணுன்னா வெறும் வீடியோ. இங்க பேசணும்னா இங்க பாரு. இல்லடா மேல டச் ஆயிடுச்சுனா வீடியோ கிளிக் பண்றாங்க, அவங்க அப்படியே வெளில ஓடிட்டுங்க. காட்டுது. ஒருத்தர் கூட ஷேர் பண்ணல, ஒருத்தர் மட்டும் தான் ஷேர் பண்ண. என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாங்க வாரு அந்த இடம். பாத்தீங்களா மக்களே எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு. நாங்க ஃபர்ஸ்ட் வீக் வரப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரஷ் இல்ல. மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து நாங்க இதை விட இன்னும் டைம் முடிஞ்சிடுச்சு. நாங்க வரப்போ ஒரு 6 o'clock இருக்குமாடா. ஆமா கிட்டத்தட்ட இருட்டிடுச்சு நாங்க வரப்போ, அப்பதான் வந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா டைம் 5 something தான் ஆகுது. ஒரு நிமிஷம், அதான் 5 something, 5 மணி 5:30 அப்படிதான் இருக்கு டைம். அது மட்டும் இல்லாம இது லாஸ்ட் வீக் அப்படின்றதுனால செம்ம கூட்டம். இந்த வாரத்தோட இந்த ஃபெஸ்டிவல் க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். எதனா ஒரு பொண்ணு. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். என்ன பேசுற? அதை நீ எடிட் பண்ண சொல்ல பாக்க. எடிட் பண்ண சொல்ல பாக்கலாம். காட்டிட்டான்டா அவன், விசுவாசத்தை காட்டிட்டான்டா. திரும்ப அது மாதிரி யாரோ கொட்டாய் விடுறாங்க பாரு. எதாடா போயிட்டு அதெல்லாம் 1 மணி நேரமா கொட்டாய் விட்டுன்னு இருக்கான். ஏன்னா போக்கஸே ஆக மாட்டேங்குது. போலாம். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. இது முகேஷோட கதை. முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். ஓகேடா.
டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா தெரியுது எல்லாம் தேங்காய் உடைக்கிறாங்க. டொக் டொக் டொக்குன்னு சவுண்டு கேக்குது 2 செகண்ட் ஒரு டைம். ஏகப்பட்ட கூட்டம். வா பரவாயில்ல, எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா டைம் பாஸ் வர கூட்டம். இவ்வளோ பேர் வராங்க. அன்னதானம் எப்படா போடுறாங்க? அன்னதானம் போட்டால் நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடலான்னு பாரு. யாரும் சாப்பிட்டு கையெல்லாம் தொடைக்கிறாங்க. அது அவங்களே தந்தது பழுகுது. சரி ஓகே விடுங்க. பாண்டி கோயிலா இருந்தா என்னத்தையும் கறி வெட்டு நடந்திருக்கும். கோயில பஞ்சாயத்து தான் வைப்பாங்க. ஏய் பாண்டி கோயில்ல கறிச்சோறுடா, உனக்கு தெரியாது பழுகுது. விடுங்க சின்ன பையன். சாமி வந்துச்சோ அவர் மேல. என்னடா பண்றாரு ஒரு அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கணக்கு. A few minutes later. நான் ஏமாற மாட்டேன்டா, இந்த தடவை ஏமாற மாட்டேன். இந்த தடவை நாங்க கோயில் உள்ளே போக போறது இல்ல. பொது தரிசனம் ஜாலியா தான் ஆகுது. ஏய் பொது தரிசனம் இருக்குதுப்பா, அப்ப சாமி கும்பிடலாம். போன தடவைக்கு நம்ம கேட்டோம் பாத்தீங்களா, 20 ரூபா டோக்கனும் 5 ரூபா டோக்கனும் மட்டும் தான் இருந்தது. ஃப்ரீ டோக்கன் இருக்குதான், ஃப்ரீ தரிசனம் இருக்குதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரோ அதை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி நம்ம வீடியோவை கூட பாத்துருக்கலாம் அவங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ பொது தரிசனத்திற்கு செல்லும் வழி அப்படின்னு இங்க வழியே இருக்குது. வா நம்ம கூட்டம் இங்க இருந்தா நிக்குது. ஏண்டா 5 ரூபா கொடுத்து நிக்கிறவன் இதோ நிக்கிறான், 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து நிக்கிறான் அதோ நிக்கிறான், இவ்வளோ லாங்ல நிக்கிறாங்க. ஃப்ரீல நிக்கிறதே காலியா தாண்டா இருக்குது. என்ன அடிவாக வைக்காம ஓட போறது இல்ல. நீ தெரிஞ்சு போச்சு. 3 GB போகுது. ஆஸ்பட் ஆன் பண்ணி ஒரு 3 GB நமக்கு 5G அன்லிமிட்டட். சரி என்ன சாமி கும்பிடலாமா? உள்ள போனா 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் பொழுது இங்க நிக்கிறத பார்த்தா. பாத்தல மாத்தவனே திரும்பி தம்பு. கூ கா கி கூ. ஓய் ஓய் ஹாய் ஹாய் சொல்லு. அவன் சொல்ல போறான் இப்ப அவங்க மம்மி கிட்ட. அம்மா அம்மா அங்க பாருங்கம்மா பைத்தியக்காரனே அப்படின்ட்டு. என்ன குறுகுன்னு பாக்குறேன். டைவ் எதனா அடிக்க போறியாடா? டைவ் எதனா அடிக்க போறியா? டைவா? டைவ் அடிச்சுன்னா பிடிச்சிருவாங்க வந்து. என்ன பிடிப்பாங்க? குளிக்கூடாதுடா, கோயில் குளிக்கூடாதுன்னு. வா ஏ அப்படி மீன் போய் வா வா. எந்த பக்கம் போய் கொஞ்சம் அப்படிக்கா போயிடலாமா இல்லை அப்படிக்கா போயிடலாமா? போலாம். டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. ஏய் எல்லாம் மீனுக்கு வேற இது போடுறாங்கடா. ஆடா பாயில சம்சா பிச்சு போட்டுட்டு இருக்கு உங்களுக்கு. இல்லை பொற போடுது மீன். என்னடா பொறலாமா நான் சாப்பிடுது? பொற பஜ்ஜி போண்டா. உட்காரலாமா? இது அங்க உட்காரலாம். அடிக்கா போடா. லைஃப் போட்டு இல்ல தப்பி தாண்டி டைவ் வச்சுட்டாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்கு லைஃப் ஜாக்கெட். லைஃப் ஜாக்கெட் இல்ல, அது பேரு வேற ஏதோ தானே. டயர். லைஃப் டயர் அங்க கூட வச்சிருக்காங்கடா. அது வச்சிருக்காங்க லைஃப் ஜாக்கெட். அப்பாடி என் பக்கம் போறவன் எதிர்பக்கம் வாரவன். எதுல தலை ஓட்டுதான் போ, உடம்பு மாட்டிக்கிட்டா பைத்தியக்காரன். போலாம்டா. சரி ஓகே. க்ரௌட் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அடைக்க வச்சாகணும்னு நினைக்கிறேன். எங்கடா இங்க ஒரு பையன் தானே, அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசலாம்னு நினைச்சேன். அவன் அந்த சந்ததியை போலாம்டா. டேய் அவன் போலாம்டா, அவன் சின்ன பையன்டா. நீங்க போவீங்க. நீங்க யாரு? பிஸ்கட்டை தந்துருக்காங்க. மீனுக்கு இங்க இருந்து போடுவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க. வேற எதுக்கு வர போறாங்க? அது மாதிரி அவங்க அதுதான் வந்திருக்காங்க. எகிரி குதிக்குது போடுற மீன். எந்த பர்ஸா இருக்குதுடாப்பா? இருங்க உங்களை பேக் கேம்ல காட்டுறேன். வறுத்து சாப்பிட்டா அருமையா இருக்கு. சொன்னா யாருக்கு எல்லாத்தையுமே தீனியாவே பாரு. இப்படி எல்லாம் பண்ணா போலீஸ் உங்களை சும்மா விட்டுருமா? ஆமா
ரொம்ப மோசம்டா நீ. ஆனா ஏன் உன் கண்ணில் படுறது எல்லாம் சாப்பாடு பொருளாகவும் இப்படியே படுது எல்லாமே? சொல்லு. அப்புறம் வீட்டில் போயிட்டு வீட்டில் என்ன போயிருந்தது? வீட்டில் காலைல கறி குழம்பு வச்சாங்க. மதியம் இன்னும் அந்த பக்கம் அப்புறம் எந்த பேர் அந்த பக்கம் எதுவுமே பண்ணல நான். வெஜிடேரியனா? ஆமாம், இன்னைக்கு வெஜிடேரியன் தான். நாங்கள் என்ன செய்யல, அதனால வெஜிடேரியன். செஞ்சா நான் வெஜிடேரியன். இது நேரம் கேக்குது. இல்லடா சண்டே சரி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ பார்த்தா செய்யல அதனால வெஜிடேரியன். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதுனோ கரெக்ட் தான். எங்க வீட்லயும் செய்யல, நானும் அந்த கதை சொல்லிருப்பேன். ஆனா கை வலிக்குற கொஞ்ச நேரம் இப்படியாச்சும் இருறா. எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க, ஜோடி ஜோடியா போறாங்க. என்ன பண்றது? கடைசியில சக்தி தான் பின்னாடி 2 ஜோடி இருக்குது. வேணா நம்ம தள்ள எதிர இது பண்ற போறாங்க. ஐயோ வாடா அப்படின்ட்டு. நல்லபடி சக்தி கவலைப்படாதீங்க. சக்தி உங்களுக்கு நல்ல வர நம்ம கல்யாண மாலை மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா வரேன். நம்ம ஆல்ரெடி அமைச்சுக்கிட்டோமே. அதானே வரேன் வேணா நாமளும் அமைச்சுக்கிறது தான். யாரும் அமைக்கிறதுலாம் கிடையாது. நிஜமா பேக்கப் காணா மக்களே. நிஜமாவே ஃபிஷ் இருக்கு. அவர் வாய் தந்துனே இருக்கு பாரு. லவகன் கேட்ச் பண்ணு டாமி. அவர் கேட்ச் பண்ணிச்சு பாரு டாமி. வெரி குட் டாமி கேட்ச். அது ஒரு பிஸ்கட் போட்டார் பாரு ஒருத்தர். கமான் கமான் கேட்ச் பண்ணுங்க. அது ஒன்று பார்த்தியா? இது பாருங்க மக்களே எவ்வளவு பெருசு பாரு. கருப்பா தெரியுதா? அது மீன் தான். எவ்வளவு பெருசு. ஓய் குட்டி பாப்பா இங்க வாடா. வா செல்ல குட்டி. அது மாதிரி பிஸ்கட் சாப்பிடுறாங்க. ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு போறாங்க. இல்ல ஆக்சுவலா நீ என்னன்னா தண்ணிக்குள்ள விட்டு நீந்திலாம் எடுக்கணும். அது சாம்பிள் போட்டு ஆட் பண்ண ஒரு பாத்துக்க. அப்படியே பின்னாடி அங்க சைடுல அங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. மேல தெரியுதா ஓரமா? என்ன தெரியுதா? சாம்பிள் போட்டு நீ தான் ஏறிட்டீங்களா அங்க வைக்கணும் மேல கட்டமா. சரி ஓகே வச்சிடலாம். இல்லடா இப்ப நீ எடுத்துல ஒரு போட்டோ தண்ணிக்கு மேலேயே வச்சு எடுத்துட்டு இருக்க. போன் எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம் ஆகுதா? 3 மாசம் ஆகல. 3 மாசம் 2 மாசம் 2 மாசம் புது பொண்டாட்டி மாதிரி பார்த்து நிறுத்து முக்கியம் இல்ல. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா. டெஸ்ட் பண்ணி பாடுறா தண்ணி உள்ள போட்டு. வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இது நன்னீர் முதலன்ட்டாங்கன்னா என்ன பண்றது? உப்பு நீர் முதல்ல நன்னீர் முதல்ல தண்ணி இருக்குது இல்ல. இந்த தண்ணி ஆமா இந்த தண்ணி கலங்களா இருக்குது. அதனால இந்த தண்ணியில நீங்க நினைச்சு எடுத்துட்டு வந்ததுனால இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாங்களா? ஆமா உப்பு நீர் முதல்ல வேற என்னது பியூர் H2O தான் வாட்டர். அதனால அவங்க பியூர் H2Oவே பியூரிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டு அதில் மட்டும்தான் நினைச்சு எடுத்துருப்பானுங்க. எது நமக்கு தேவையில்லாத வேலை. டேய் இதெல்லாம் அநியாயமா தெரியல. அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல அவங்க பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு வாரண்டி கவர் ஆகும். அதுல கரெக்ட். அப்பா எனக்கு எதுக்கு இந்த ஐபோன் பார்க்கவே நம்ம வரக்கூடாதுப்பா. நம்ம வேலை போட்டோ வீடியோ எடுத்துட்டு கால் பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கணும். இருக்கு தான் எடுக்கிறோம். அப்புறம் இதுவும் இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது? சரி போதும் அப்படியே நிறுத்திடாதீங்க. வாங்க கிளம்பலாம். வெளில போலாம். கிளம்பலாம் போயிட்டு இல்லடா ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இன்னைக்கு சக்தி தான் ஸ்பான்சர். நான் இல்ல. அட சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? நீதான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சேனல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. குறையவே இல்லை. சும்மா ஒரு எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப்ல பாத்திருப்பீங்க இந்த வீடியோல. அந்த கிளிப்ல இருந்ததை விட பாத்தீங்கன்னா ஒரு 10 இல்ல ஒரு 5% தான் கம்மியா இருக்காங்களே. அது கூட எனக்கு கம்மியான மாதிரி தெரியல. அவ்வளவு கூட்டம் இருக்கு. உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க வேண்டிக்கிட்டு இங்க வந்து இந்த மாதிரி விளக்கு, அதாவது மண்டை விளக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடனாயிரோடைய ப்ரொசீஜரா இருக்கும், ஹிஸ்டரியா இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் ரிசர்ச் பண்ணல, அதனால கமெண்ட்ல கை ஊத்துறதா ஊத்திக்க. கரெக்ட் தான் நான் சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானா? இருங்க சொல்லுங்க. காதுல சீழ் வந்தா, காது வலி வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு வந்து மண்டை விளக்கு போட்டோம்னா அவ்வளவும் புண்ணியம், நமக்கு நல்லது, உடல்லாம் நல்ல மாதிரி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா? இப்ப போதுமா? ஹிஸ்டரி கிடைச்சிச்சுரா, கடவுளா கொடுத்துட்டாரா. இப்ப எவனா வந்து கலாய்கடா பாப்போம். வா போலாம். இப்ப எங்க மூஞ்ச நீங்க பாத்து போங்க. யார்கிட்ட பாக்குறா? இல்ல அந்த பாப்பா பயந்துச்சு அதனால சொன்னேன். இல்ல நீ பண்ண ஆக்சன் அந்த மாதிரிடா, குழந்தைங்களாம் பயப்புதுடா. சக்தி கிட்ட ஒரு 30 ரூபாய் இல்லடா, நீ வாங்கி தரா எவ்வளவு வந்தாலும் எனக்கு என்ன வந்து வாங்கிப்ப. இல்லன்னா இப்படியே வீடியோ முட்டி கொண்டுட்டான்.
இருங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்குறான் என்ன தேடுறா? ஏய் என் பொண்ணு என்னடா துட்டு நீ வேற. ஓகே மக்களே, இந்த வாரம் காரப்பொரியோட முடிச்சுக்கிறோம் ஈஸியா. ஓகேவா? முடிஞ்சு புரியல. சரி ஓகே இரு பொரி வாங்கிக்கிறேன் நான். கடற்கரை அடிக்கிறது. சரி இதோட வந்துனே இருக்கு. இதே விழாக அடுத்த வருஷம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்ப அடுத்த ஒரு வருஷம் வீடியோ வராதுன்றியா? கடன் ஆயிரம் விழாக்கு அவ்வளவுதான். இது 5வது வாரம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அவன் பேச்சு கேட்டுக்கிட்ட எல்லாரும் சேனல்ல ஈர்த்து முட்டு போயிடாதீங்க.